you're watching to make some sense with Sahithya. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஹைதராபாத்தில் இருக்கிற ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ உங்ககிட்ட வந்து நான் சஜஷன் கேட்குறப்போ கொஞ்சம் பேர் ஹோம் டூர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஹைதராபாத்தில் இருக்கிற ஹோம் டூர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் வந்து ஹோம் டூர்னதும் பெரிய டூர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குட்டி ஹோம் குட்டி டூர். ஓகே, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. அண்ட் இது வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டு. இதுக்குள்ளே தான் நாங்கள் ஸ்லிப்பர்லாம் விடுவோம். நான் கொஞ்சம் கேவலமாக விட்டு வச்சேன். இங்கே அடிக்கின்ற கொசு மருந்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூச்சு விட முடியல. அண்ட் இதுதான் எங்களோட ஹோமுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்படி திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்களா, இதுதான் வந்து எங்கள் வீட்டோட ஹால். ஓகே, ஸோ இதில் என்னென்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இது. ஏன்னா நான் இங்கேருந்து வீடியோ போடுவேன். ஏன்னா லைட் இந்த இடத்துல லைட் இருக்கிறதுனால இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் என்னோடய ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிட்டு ரொம்ப லைக் லைட்டிங்க்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் டெக்னாலஜி. ஏன் தெரியுமா எனக்கு கம்ஃபர்டபுளு? பார்த்தீங்களா, இந்த லைட்டிங்னால தான். ஸோ வாய்ஸ் என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து கோல்டு வந்து உச்ச கட்டத்தில் இருக்குது. ஆனாலும் உங்களுக்காக வீடியோ போடுறேன். உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. ஸோ இங்கே வந்து லைட் இருக்கிறனால எனக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு சின்ன க்ளோ கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துலேருந்து எனக்கு டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஸோ இதில் இப்படியே உள்ளே வந்தோன்னா, ஸோ இப்படியே உள்ளே வந்தோன்னா இதோ இங்கே ஒரு கிச்சன் இருக்கு. ஸோ இதுதான் கிச்சனு. இதில் சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஹோம் டூர் எதுக்கு காட்டுறேன்னு எனக்கும் தெரில. ஸோ இது வந்து பூஜா ரூமு. ஸோ இங்கே வந்து ஏன் வெறும் ஒரே ஒரு கார்டன் சொல்லி நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு கார்டு தான் கொடுத்து விட்டாங்க. அதனால நான் ஒரு கார்டு தான் ப்ரே பண்ணுவேன். இல்லை, எனக்கு எல்லா கார்டுமே பிடிக்கும். ஸோ இது வந்து வாட் இஸ் தட், கொல தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் எங்களோட குல தெய்வம். ஸோ அதனால் இங்கே நாங்கள் வந்து வெறும் ஒரே ஒரு கார்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. போனால் இப்படியே வந்தால் இதுதான் நான் என்னோடய பெட்ரூம், என்னோடய ஸ்பேஸு. இங்கே நான் என்ன வேணால் எனக்கு பிடிச்சது பண்ணுவேன். அண்ட் எங்கள் வீட்டில் பெட்டெல்லாம் இல்லை. பெட் வந்துட்டு கீழே தான். ஸோ கீழே தான் பெட்டு போட்டு நான் விரித்து படுத்துப்பேன். ஸோ இப்படி கசன்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸ் இதுவும் கூட. ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வீக்லி 2 days போனால் போதும். ஸோ மிச்சம் 3 நாள் நான் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்பு. இந்த மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோவே தான். ஓ, நீ அப்படி வரியா? அப்புறம் நான் 2 வீடியோ இங்கே இருந்து எடுத்திருப்பேன். ஏன்னா இது இங்கே எடுத்ததுக்கு என்ன காரணம்னா அதான் இவன் தான். ஸோ எங்கெங்கே லைட் கிடைக்குதோ அது கீழே நின்று நான் வந்து வீடியோ பேசிடுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ரிங் லைட் இல்லை, ரிங் லைட் வாங்குறதுக்கு காசும் இல்லை. பார்த்தீங்களா, இந்த லைட்டுக்கு மூஞ்சி பிரைட்டாக இருக்கா? ஸோ அதனால அப்போ போய் இங்கேருந்தும் நான் வீடியோ போடுவேன். அப்புறம் நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்பேன்ல, உங்களுக்கு எந்த பொண்ணு சார் கிடைக்காம, அந்த ரீல்ஸ் வந்து தான் இங்கிருந்து பண்ணது. அப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் இங்கிருந்து எடுத்திருப்பேன், இந்த சேனல்லேருந்து. இங்கே வந்து எந்த லைட்டுமே இல்லை. இது வந்து நேச்சுரலான சன்லைட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. காலையில் நேரத்தில் வந்து சன்லைட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரீல் வீடியோ வந்து நான் எடுத்திருப்பேன், ரீல்ஸு. ஸோ அது எனக்கு கிடைச்ச நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.
சன் வரப்போ இப்போ வந்து சன் வரல, சன் வர டைமில் இங்கேருந்து லைட் வரும்ல, அப்போது வந்து மூஞ்சி செம சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அப்போ தான் நான் அதை எடுத்தேன். இப்போது அவ்வளோவா நல்லா இன்ஸ்டாகிராமில் இருக்கும், நான் அது அப்லோட் பண்ணுறேன். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. நான் என் மூஞ்சியை சொல்லலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரீல்ஸில் வந்து என் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அது மாதிரி நல்லா இருக்கும். அந்த அந்த லைட்டிங்க்கு நம்ம ஃபேஸ் வேறு லெவலில் இருக்கும். அது காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கா வெப்பா. ஸோ இது வந்து மிரரு. ஹாய், இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இது வந்து என்னோட பொருட்கள் இதில் வந்து நான் பவுடரில் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறாரு. எங்கள் அப்பாவோட பவுடர் பாக்ஸ் ரெண்டுமே எங்கள் அப்பா அதுதான். ஒன்று வெறும் டப்பா, இன்னொன்று வந்து டப்பாக்குள்ளே பவுடர் இருக்குது, எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறாரு. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வந்து அலோவேரா ஜெல்லு, அப்பப்போ போடுவேன். இது வந்து ஹேர் ஆயிலு. இது போட்டு எனக்கு முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சா, அதனால இது போடுறதே இல்லை, சும்மா வச்சுருக்கேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்புறம் இது வந்து சீரமு. இது என்ன கதைன்னா, இது போடுறப்போ எனக்கு என்னாச்சுன்னா, எனக்கு தலைவலி வந்துருச்சு ஸ்மெல் ஒத்துக்காமல், அதனால அதையும் போடுறதில்ல, சும்மா தான் வச்சுருக்கேன். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. இது வந்து ஹேர் மாஸ்க். இது போடுவேன். இது எப்போவா போடுவேன்னா, எனக்கு எப்போவாது முடி நல்லா ஷைனாக பளபளன்னு வேணுங்கிற இந்த மாதிரி வேணும்னா அதை யூஸ் பண்ணுவேன். பர்ஃப்யூம் வந்து மொத்தம் 4 வந்துச்சு. ஒன்று வந்து நான் அக்ஷரா கொடுத்துட்டேன், இன்னும் 3 இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து உடஞ்சி போயிடுச்சு. அப்புறம் மிச்சம் 2 வந்து இப்போ வச்சுருக்கேன். அண்டு இது வந்து என்னோடய க்ரீமு. இது வந்து நைட்டு போடுற க்ரீமு, இது வந்து டே க்ரீமு. இது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, நான் ஆஃபீஸ் போகிறப்ப மட்டும் இது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக், இது எனக்கு பிடிக்கல, வாங்குறப்போ நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால அதையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மஸ்காரா. இதுவும் வந்து எப்போவாது ஒகேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து என்னோடய ஸ்பேஸு. எனக்கு வந்து சின்ன வயசில் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, அதனால அது பார்த்தது எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஸோ இது வந்து ஃபவுண்டேஷனு. இதுவும் அப்படி தான் வாங்கினேன். அப்புறம் எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து இது செட் ஆகுது தான், ஆனால் எனக்கு வந்து போட பிடிக்கல, அதனால நான் அதையும் போடுறதில்ல, சும்மா தான் வச்சுருக்கேன். அப்புறமா இதில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தலை குளிக்கிற அன்றைக்கி போட்டுக்குவேன். அண்ட் இந்த கம்மல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இன்னும் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த விஷயம் இருந்தாலும் வந்து க்ரியேட்டிவாக மாற்றிடுவேன். நான் க்ரியேட்டிவ் கிட்டேன் பாருங்க, இதுக்கே பொறுக்கல. இது வந்து நானே வந்து இந்த கோகோ கோலாவோட டின்னு இருக்குல்ல, அதில் வந்து செஞ்சது. என்னோடய இயரிங்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படி சொல்லிட்டு செஞ்சது. அவ்வளோதான். என்கிட்ட நிறைய கம்மல் இருக்கும், எல்லாமே யூஸ் பண்ணுற கம்மல் தான். ஏன்னா எனக்கு கம்மல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அட என்னடா இது சாகித்யாவுக்கு வந்து சோதனை. ஸோ இது இருக்கிற இடத்துலயே வச்சுருவோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமா இந்த ரேக் வந்துட்டோன்னா, இது வந்து க்ளோ மாய்ஸ்சரைசர். இது வந்து செம்ம க்ளோவாக சூப்பராக இருக்கும். இது வந்து பில்கிரிமோடது. இது வாங்கியே நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் என்னன்னா, எனக்கு வந்து போட்டால் தீந்து போயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஆஃபீஸில் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது செமையாக இருக்கும், உண்மையாகவே நல்லாயிருக்கும்.
ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து இது வந்து எவ்வளோன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு யாரோ எங்கள் அப்பா காசு தராருன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இதை வாங்கிட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இது நான் யூஸ் எனக்கு பயம். நான் ரேட் பார்த்ததும் எனக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஐயோ 300 ரூபாயா இதை பார்த்துட்டு நம்ம போட்டிருக்கலாமே ஆர்டரு அப்படின்னு சொல்லி தோணிடுச்சு. அதனால நான் இதை யூஸே பண்ணலை, சும்மா வச்சுருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ணலன்னு எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். அப்புறம் எனக்கு நெயில் பாலிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நிறைய நெயில் பாலிஷ் வாங்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் எங்கள் அப்பா தூக்கி வீசிட்டாரு. நான் வந்து ரொம்ப லோல் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அப்பா மேலெல்லாம் எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் பாருங்கள், எனக்கு நெயில்ஸே இல்லை. அண்ட் இது ஒரு செம்ம ஐட்டம். இது வந்து ஆலிவ் ஆயில். இது வந்து நான் ரீசெண்டாக இப்போ க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து செம்ம நல்லா இருக்குது. இது உண்மையாகவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒன்றுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு படுத்திங்கன்னா மூஞ்சி அப்படியே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒயிட்னிங் ஆகுது ஃபேஸு. அதுக்கப்புறம் இது வந்து பாடி லோஷனு. இது எதுக்குன்னா, அடிக்கடி கை கால் மரமரன்னு ஆயிரும். இப்படி ஒரு மாதிரி தேங்காய் நார் மாதிரி ஆயிரும் என்னோடய முட்டிலாம். அப்போது மட்டும் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வாலினி ஸ்ப்ரே அடிக்கடிக்கு. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறேன். கீழே விழுந்து அடிபட்டிருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோல்டில் இப்போ நான் சஃபர் ஆகிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு இது எல்லாமே அப்படி தான். இது வந்து இதுவுமே நல்லாயிருக்கும். கிளைகாலிக் ஆசிட். மூஞ்சியில் எப்போது ரொம்ப பிம்பிள்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அப்போ வந்து இது யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 டேஸில் காணாமல் போயிடும். பிம்பிள்ஸ் இல்லை, அது பேர் என்ன, வாயில் வர டக்குன்னு வரமாட்டேது. அது என்னமோ பிளாக் ஸ்பாட்ஸ். டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. டார்க் ஸ்பாட்ஸ். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து நான் ஜெப்டோவில் வாங்கினேன். இது ஃபேஸ் மாஸ்க்கு. இன்னும் எப்படி இருக்குன்னு கூட நான் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ரிசல்ட்டுமே காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் வந்து அந்த சர்ப்ரைஸ் நான் அடுத்த வாரம் காட்டுறேன். ஸோ ஜெகா குட்டி, எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கம்மல், இது வந்து கம்மல் இல்லை, இது அழகாக இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். எங்கள் மம்மி எனக்கு வாங்கி கொடுத்தது. அது வந்து எனக்கு கொஞ்சம் முடி பெருசாக இருந்துச்சு, அப்போ வாங்கினது. அண்ட் இது வந்து என்னோடய சார்ஜருக்கு ப்ரொடெக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ஸோ இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேணும்னா லிங்க் வேணால் போடுறேன். ஸோ இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் போடுறேன். ஆனால் பட் ஐஃபோனுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஐஃபோன் சார்ஜரில் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோடய கம்ப்யூட்டர். எடிட்டிங்லாம் இதில் தான் பண்ணணும் எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு பண்ண தெரியாது. இது வந்து ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்யூட்டர் அப்படியே வச்சுட்டேன். என் பேகு அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த ரூம். அது 2 ஸ்பீக்கரு. அது தம்ஸ்அப் கிடையாது, தம்ஸ்அப் மாதிரி. ஸோ வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கே வச்சுருக்கிறேன். ஸோ அண்ட் இது வந்து மவுஸு. இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. திரும்பி அவளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து சாக்கோஸ் சாப்பிடுவேன் காலையில் நேரத்தில். ஸோ டெய்லி காலையில். ஸோ அதுக்கு வந்து ஹனி ஊற்றி சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து அந்த சார்ஜர் இருந்துச்சுல, அது மேலேயே இது கீழே ஓடுது. அது கீழே எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் போடாமல் அப்படியே வச்சுட்டேன். அண்ட் இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லென்ஸ் கேஸு. ஸோ ஒரு வீடியோ நான் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ மிரர் ஸ்பெக்ஸ் வேணாங்கிறப்போ நான் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய லக்கி. ஸோ இது வந்து என்னோடய லக்கி. ஸோ நான் சந்தோஷமாக இருந்தால் இவரும் சந்தோஷமாக இருக்காப்புல. நான் சோகமாக இருந்தால் இவரும் சோகமாக இருக்காப்புல. பார்த்தீங்களா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அதனால சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஓகே, நீ சந்தோஷம் மாறா சந்தோஷத்துக்கு. ஓகே. அண்ட் இது வந்து என்னோடய பிரேஸ்லெட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இது வந்து காத்தாடி. இது வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து காற்று வரல விட மூஞ்சிக்கு செமையாக காத்தடிப்பாங்க. இது வந்து நான் அக்ஷரா கிட்ட இருந்து கூப்பிட்டது. எப்படிக்கா, நல்லா இருக்குல்ல. ஸோ இது அவ்வளோதான். அப்புறம்
நான் சொன்னேன்ல எனக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு செம்ம மேட்ரு. கோல்டு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒன்று வாங்கிக்கோங்க. சுடு தண்ணி வேக வச்சு இதில் ஒரு முட்டை இருப்பான், அதை தூக்கி உள்ள போட்டு பெட்ஷீட்குள்ளே போயிட்டு அப்படி சொல்லி ஆவி பிடிக்கிறது. அப்புறம் இது வந்து என்னோடய லென்த் கேஸு. அதுக்கப்புறம் இது ஒரு கல், இந்த கல் எங்கள் அப்பா தான் வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காருன்னு அவருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். இது ரெலாய்க்கில் கொடுத்த கப்பு, இது ரெலாய்க்கில் கொடுத்த ஃப்ளாஸ்க்கு தண்ணி நான் தான் ஊற்றிட்டேன், ஃப்ளாஸ்க் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். அப்படியே இங்கே கீழே வந்தோன்னே இங்கே வந்து நான் சொன்னேன்ல நான் ஒரு க்ரியேட்டிவ் கிட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவேன். ஸோ இது அந்த மாதிரி டப்பா, இது வேறு ஏதோ டப்பா, இதுக்குள்ளே ஊறுகாய் போட்டு வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப லைக் சாப்பாடு எதுவுமே வீட்டில் பிடிக்கலன்னா சாப்பாடு செஞ்சு வெறும் சாப்பாடு வச்சு இதை போட்டு ஒரு வாய் அதுக்கப்புறம் இது வந்து கோகனட் ஆயிலு. அப்புறம் இது வந்து என்னென்னா, நான் இன்னும் சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் எழுதுறேன் ரொம்ப காலமாக எழுதுறேன். ஆனால் எழுதி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், 2வது எக்ஸாம் எப்போன்னு அவங்களும் சொல்ல, நானும் கேட்கல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க. அவங்க எப்போ எதுவுமே எனக்கு அப்டேட் கொடுக்காதனால நானும் அடுத்த எக்ஸாம் எழுதல வச்சுட்டேன். ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். ஸோ வேறு யாராவது நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள், நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் மேலே ஸ்பீக்கரு, அப்பா அவ்வளோதான்ப்பா. அந்த பிளாக் டப்பா வந்து கிஃப்ட் பாக்ஸ், அது வந்து டெலைட்டில் கொடுத்தது. அது நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன். ஸோ அது தேங்காய் எண்ணெய், அப்புறம் வேறு அண்ட் இவ்வளோ தான் எங்களோட ஹோமு. ஸோ இப்படியே உள்ளே வந்தோன்னா பாத்ரூம். நோ பண்ண மாட்டேன், காட்ட மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி விஷயந்தான் வந்து பாத்ரூம் கட்டுறது. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.